அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சூரத்துல் பையினா. இந்த சூறாவுடைய கருத்துக்களும் விவாதங்களை பற்றி பார்க்கலாம். இந்த அத்தியாயத்தின் முதல் வசனத்தில் உள்ள அல் பையினா என்னும் சொல் இதற்கு பெயராக சூட்டப்பட்டுள்ளது. இந்த சூரா இறக்கப்பட்ட காலம், இந்த அத்தியாயம் மக்காவில் இறங்கியதா அல்லது மதீனாவில் இறங்கியதா என்பதில் கருத்து வேறுபாடு உள்ளது. பெரும்பான்மையான அறிஞர்கள் கருத்துப்படி இது மக்காவில் அருளப்பட்டது என்று கூறுகிறார்கள். இன்னும் சிலர், பெரும்பாலான அறிஞர்கள் இது மதீனாவில் அருளப்பட்டது என்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் இது மக்காவில் அருளப்பட்டது என்கிறார்கள். இந்த அத்தியாயத்தின் கருத்தை பொறுத்தவரையில் இது மக்காவில் தான் இறக்கப்பட்டது என்பது பெரும்பாலான மக்களின் கருத்தாகும். கருத்துக்களும் விவாதங்களும். இந்த அத்தியாயத்தில் இந்த தூய வேதத்துடன் ஒரு இறை தூதரை அனுப்புவது ஏன் அவசியமாயிற்று என்று விளக்கப்பட்டுள்ளது. அனைத்திற்கும் முதலாக இறை தூதரை அனுப்ப வேண்டிய அவசியம் பற்றி விளக்கப்பட்டுள்ளது. உலகில் வாழும் மக்கள், அவர்கள் வேதம் வழங்கப்பட்டவர்களானாலும் சரி, இணை வைக்கப்பட்டவர்களானாலும் சரி, எந்த இறை நிராகரிப்பு சூழ்நிலையில் உழன்று கொண்டிருந்தார்களோ அந்த சூழ்நிலையிலிருந்து அவர்களை வெளிக்கொணர்வது பின்வரும் வழிமுறையின்றி சாத்தியமாகாமல் இருந்தது. அதாவது, ஓர் இறை தூதர் அனுப்பப்பட வேண்டும். அவருடைய வாழ்வே அவர் ஓர் இறை தூதர் என்பதற்காகவும் தெளிவான சான்றாய் திகழ்ந்திட வேண்டும். மேலும் அவர் மக்கள் முன்னிலையில் இறைவனின் வேதத்தை அதன் யதார்த்தமான சரியான வடிவத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். என்னென்ன இடைஞ்சல்களுக்கு எல்லாம் முந்தைய வான்மறைகள் உட்படுத்தப்பட்டு இறந்தவனோ அத்தகைய முறைகேடான இடைஞ்சல்கள் அனைத்தையும் விட்டும் தூய்மை பெற்றதாக முற்றிலும் செம்மையான சீரான அறிவுரைகளை கொண்ட நிலையில் இறை வேதத்தை சமர்ப்பித்திட வேண்டும். இதன் பிறகு வேதம் வழங்கப்பட்ட சமூகத்தாரின் வழிகேடுகள் குறித்து ஒரு விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. அதாவது, அவர்கள் இப்படி பல்வேறுபட்ட பாதைகளில் தடுமாறி செல்வதற்கு காரணம் இறைவன் அவர்களுக்கு எந்த வழிகாட்டும் அளிக்கவில்லை என்பதன்று, மாறாக அவர்கள் வழி தவறி போனது நேரிய பாதை இதுதான் என்று தெளிவான வழிகாட்டுதல் அவர்களிடம் வந்த பிறகுதான் இதிலிருந்து அவர்களின் வழிகேடுகளுக்கு அவர்களே பொறுப்பாளிகள் எனவும் விளைவு தானாக கிடைக்கின்றது. மேலும் இனி அல்லாஹ் அனுப்பிய இந்த தூதரின் வாயிலாக தெளிவான விளக்கம் கிடைத்த பிறகும் கூட அவர்கள் வழிகேட்டிலே இருப்பாரானார்கள். அதற்கான பொறுப்பு அவர்களின் மீது இன்னும் அதிகமாகிவிடும். இது தொடர்பாக இவ்வாறு எடுக்கப்பட்டுள்ளது. அல்லாஹ்வின் தரப்பில் இருந்து அனுப்பப்பட்ட இறை தூதர்களும் அருளப்பட்ட வேதங்களும் இவற்றை தவிர வேற எந்த கட்டளையையும் இடவில்லை. எல்லா வழிமுறைகளையும் விட்டுவிட்டு அல்லாஹுக்கு மட்டுமே அடிபணிந்து வாழும் நெறிமுறையை தேர்ந்தெடுப்பது, அவனுடன் மற்றவரை வணங்காமல், மற்றவருக்கு அடிபணியாமல், கீழ்ப்படியாமல், பூஜிக்காமல் இருப்பது, தொழுகையை நிலைநாட்டுவது, ஜக்காத்தை நிறைவேற்றுவது ஆகியவைதாம். இதுவே எக்காலத்திலும் நேரிய சிறிய தீனாக வாழ்க்கை நெறியை விளக்கி வருகிறது. இதிலிருந்து பின்வரும் கருத்து தானாக தெளிவாகின்றது. வேதம் வழங்கப்பட்ட சமூகத்தார்கள் இந்த அசல் மார்க்கத்தை விட்டும் அகன்று தங்களின் மதங்களில் எப்படிப்பட்ட புது புது கொள்கைகளை இணைத்து கொண்டார்களோ அவை யாவும் அசத்தியமானவையே ஆகும். மேலும் இப்போது அனுப்பப்பட்டுள்ள இறை தூதர் அதே அசல் மார்க்கத்தின் பக்கம் திரும்பி வரும்படியே அவர்களுக்கு அழைப்பு விடுத்து கொண்டு இருந்தார்கள். இறுதியில் தெளிவாக கூறப்பட்டுள்ளது, வேதம் வழங்கப்பட்டோரிலும் இணை வைப்பாளர்களிலும் எவர்கள் இந்த இறை தூதரை ஏற்க மறுப்பார்களோ அவர்கள் படைப்பினங்களிலே மிகவும் கீழ்த்தனமானவர்கள் ஆவார்கள். அவர்களுக்கான தண்டனை நரகமாகும். அதில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். மேலும் இறை நம்பிக்கை கொண்டு நற்செயல் புரியும் வழிமுறையை தேர்ந்தெடுக்கிறார்களோ
உலகில் இறைவனுக்கு அஞ்சிய வண்ணம் வாழ்க்கையை கழிக்கிறார்களோ அத்தகையோர் படைப்பினங்களே மேன்மையும் சிறப்பையும் ஆவார்கள். அவர்களின் கூலி சுவனமாகும். அதில் அவர்கள் என்றென்றும் வாழ்வார்கள். அல்லாஹ் அவர்களுடன் திருப்தியுற்றான். அவர்களும் அல்லாஹ்வை கொண்டு திருப்தியுற்றார்கள். இந்த சூறாவுடைய பொருள்: வேதம் அருளப்பட்டவர்களிலும் இணை வைப்பாளர்களிலும் உள்ள இறை நிராகரிப்பாளர்கள் தங்களுடைய நிராகரிப்பிலிருந்து விலகிவிடக்கூடியவராய் இருக்கவில்லை. தெளிவான சான்று தங்களிடம் வரும் வரை தூய்மையான வேத நூல்களை ஓதி காண்பிக்கும் ஒரு தூதர் அல்லாஹ்விடம் வரும் வரை அவற்றில் முற்றிலும் நேர்மையான நிலையான சட்டதிட்டங்கள் வரையப்பட்டிருக்கும். முன்பு வேதம் அருளப்பட்டவர்கள் பிளவுபடும்போது நேர்வழி குறித்து தெளிவான சான்று அவர்களிடம் வந்த பிறகுதான் மேலும் தங்கள் தீனை அல்லாஹ்வுக்கு மட்டுமே உரியதாக்கியவர்களாகவும் முற்றிலும் ஒருமனப்பட்டவர்களாக அல்லாஹ்வுக்கு அடிபணிய வேண்டும் என்பதையும், தொழுகையை நிலைநாட்ட வேண்டும், ஜக்காத்தை கொடுக்க வேண்டும் என்பதையும் தவிர வேற எந்த கட்டளையும் அவர்களுக்கு இடப்படவில்லை. இதுதான் மிகவும் சரியான நேரிய தீனாகும். வேதம் அருளப்பட்டவர்களிலும் இணை வைப்பாளர்களிலும் உள்ள நிராகரிப்பாளர்கள் திண்ணமாக நரக நெருப்பில்தான் வீழ்வார்கள். அதில் நிரந்தரமாய் வீழ்ந்து கிடப்பார்கள். அவர்கள் தாம் படிப்பினங்களில் மிகவும் கீழ்த்தனமானவர்கள். எவர்கள் நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் புரிகிறார்களோ அவர்கள் தான் திண்ணமாக படிப்பினங்களில் மிகவும் மேல் வாய்ந்தவர்கள். அவர்களின் கூலி அவர்களுடைய அதிபதியிடம் நிலையாக தங்கும் சுவனமாகும். அவற்றின் கீழ் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். அவற்றில் அவர்கள் என்றென்றும் தங்கி வாழ்வார்கள். அல்லாஹ் அவர்களை குறித்து திருப்தியுற்றான். அவர்களும் அவனை குறித்து திருப்தியுற்றார்கள். இவை அனைத்தும் நாம் இறைவனை அஞ்சக்கூடிய மனிதருக்குரியவை ஆகும்.